கர்த்தருடைய நாள். உங்களை பார்ப்பதற்கும் உங்களோடு வார்த்தைகளை கொடுப்பதற்கும் ஆண்டு கொடுத்த இறக்கங்களுக்காக சோத்திரம். தம்பி சொன்னாவில் 21 நாள் உபவாஸ் ஜபம். நீங்கள் நினைக்கலாம் அவர் ஊழியர், அவருக்கு அதுதான் வேலை, எங்களுக்கு வேலை இல்லையா? வேலை தான், நீங்கள் பார்க்க தான் வேணும். வாரத்தில் 2 நாள் அரசாங்க விடுமுறை, சனியும் ஞாயிறும். ஞாயிறு நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சனிக்கிழமை குடும்பத்தில் ஒரு நபராவது குடும்பத்தின் சார்பாக இணையலாம், வரலாம். முழுதும் வரலைனாலும் வரலாம். உங்களுக்கு அதில் ஆசீர்வாதம் இருக்கிறத உங்களுக்கு தெரியலை. இயேசு நம்மோடு என்ற சபை, ஃபாதர் சபை அந்த பகுதியில் அதிகமாக இருக்குது. ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டத்தில். அது சபைக்கு பல 25 வருஷம் போன ஒரு பெண்ணு, சுகரில், சர்க்கரை வியாதியில் கால் சுகமாகாமல் கால் எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சு. எவ்வளோ ஜெபம் இருக்காங்க அந்த அந்த ஊழியர்கள் அந்த பகுதியில். வேறு வழி இல்லை. சரி, இயேசு விடுவிக்கிறார். 4 மாவடி அண்ணன் மோகன் சி லாசரஸ் மீட்டிங். அங்கே போயாவது ஒருத்தர் போயிட்டு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு போயிருக்கு அந்த அம்மா. அந்த கூட்டத்திலே கர்த்தர் பேசி, மகளே நீ இதோடு வந்திருக்கிற, இப்போ ஆண்டு சுகமாக்குறாருன்னு திருக்கசம் சொல்லிச்சு. உடனே ஹீலிங் ஆயிடுச்சு. அல்லேலூயா. புரியுதா? தேவன் எந்த நேரத்தில் எப்படி யாருக்கு செய்வார்னு யாருக்கும் தெரியாது. அதனால தெரிஞ்சுங்க. நம்ம கர்த்தர் இங்கே தான் கர்த்தர் இருக்கிற, எல்லா இடத்துலையும் கர்த்தர் இருக்கிறார். அவர் சொன்ன வாக்குத்தத்தம் பொய்யலை. 2 பேர் கூடினாலே 3 பேர் கூடினாலே நான் இருக்கிறேன், இன்னொன்று என்னைக்கு கூப்பிட்டு நான் பதில் கொடுக்குறேன்னு தனிப்பட்ட நபர்கிட்ட சொல்கிறார் ஆண்டவர். அப்போ எந்த நேரத்துலையும் ஆண்டவருடைய நாமத்தை கேட்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு? கொடுக்குறார். சில காரியங்கள், சில வல்லமைகள் சில ஊழியர்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார், வரங்கள். அவங்க செய்யும்போது அது கிரியை செய்யும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? ஐயா டிஜி ஸ்தனர் ஐயா பேசியிருக்காரு, எனக்கு லட்சக்கணக்கான கூட்டங்கள் வருது, நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன், ஆனால் போதகர்களுக்கு வெளிப்படுகிற அந்த ஆழமான சத்தியங்கள் எனக்கு தெரியலைன்னு அவரே கலங்குறார். அவர் எங்கினாராம், இந்த வேதத்தில் கூடிய ரகசியங்கள் இருக்குல்ல, இப்படிப்பட்ட ஆழமான சத்தியங்கள் எனக்கு வெளிப்படுத்தலையே ஆண்டவரே, இவங்க பேசும்போதெல்லாம் ஆர்வமாக கேட்க மனசு வருது அப்படின்னு அவர் ஏங்கினாராம். நாங்கள் என்ன ஏங்குறோம்? அவர் மாதிரி வல்லமையாக வரங்கள் உள்ள ஊழியங்களுக்கு இல்லையேன்னு நாங்கள் ஏங்குறோம். புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றது புரியுதா? அதனால எல்லாருக்கும் ஆவியான ஒருவர் தான் பலருக்கு என்ன செஞ்சாரு? பிரிச்சுடு பலருமா கொடுக்குறாரு. அது எந்த நேரத்தில் எப்போ கிரிசுன்னு அவருக்கு தான் தெரியும். அதனால தான் நம்ம எனக்கு விடுதலை கிடைச்சாலும் கிடைக்கலனா நான் எப்படியாவது நான் அந்த இடத்துக்கு போவேன் அப்படின்னு வந்துடணும். 18 வருஷமாக கூனியா வந்தா, தேவாலயத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கா. 18 வருஷமாக அவளுக்கு என்னல, சப்போஸ் அந்த இயேசுனார் வந்த அன்னைக்கு அவள் வராமல் இருந்திருந்தான்னு வச்சுங்க, விடுதலை ஆயிருக்குமா? எனக்கு விடுதலை ஆனாலும் ஆகலைனாலும் எனக்கு வைக்கப்பட்ட திருச்சபையில் வந்துக்கிட்டே இருப்பேன், ஆராய்ச்சிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. வாய்ப்பு எப்போ கிடைக்குது? அப்படி நம்ம வசதியாக இருந்து, நம்ம விடுமுறை இருந்து, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை ஆராதிக்கிறோம், அது ரைட். யோபு அவன் நல்ல வசதியாக இருந்தாலும் கர்த்தரை ஆராதிச்சான், எல்லாம் இழந்து போயும் கர்த்தரை ஆராதிச்சான். அது மட்டும் சரீரத்தில் பரு என்ற வேதனையோடு இருந்தும் கர்த்தரை என்ன பண்ணான். அந்த நேரத்தில் யோபு ஆண்டவர் பேசுகிறாரு, உன் நண்பன் வரான். அந்த நண்பன் யாருன்னா இவனை இன்சல்ட் பண்ணவங்க. நீ நீதிமானா இருந்தால் இப்படி வந்திருக்குமா? நீ ஒழுங்கா ஆண்டவரை தேடலை, அந்த பாவத்தினால உனக்கு இந்த மாதிரி வந்திருக்குன்னு ஆறுதல் சொன்ன என்ன செஞ்சுக்காங்க? இதில் இது வேதனைப்படுத்தினாங்க. அப்படி வேதனைப்படுத்த மனுஷனை பார்த்து யோபு உன் சிநேகிதர்களுக்கு ஜெபம் பண்ணுவான், நீ போ அப்படின்னு 3 பேர்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு. அவங்க வந்த உடனே, என்ன ஆண்டவர் நானே இப்படி இருக்கிறேன், எனக்கு விடுதலை இல்லைன்னு சுகம் இல்லை, நான் இவங்களை எப்படி ஜெபிக்கிறேன்னு சொன்னாரா யோபு? இல்லை. அந்த பாடுகள் மத்தியில், வேதனை மத்தியில், இழப்புகள் மத்தியில் அவன்கிட்ட வந்தவன்கிட்ட ஜெபம் பண்ணா அவங்களும் விடுதலை அடைஞ்சாங்க, இவரும் விடுதலை அடைந்தார். அல்லேலூயா. மற்றவர்களுக்காக யார் ஜெபம் பண்ணுகிறார்களோ அவர்கள் அந்த ஜெபிக்கிற, அந்த ஜெபத்தை கலந்து கொள்கிற
அந்த குடும்பம் அந்த நபர்களை என்ன பிரச்சனையோ என்ன விளைவினங்களோ என்ன இழப்புகளோ கர்த்தாத கொடுக்க தீவிரமா புறப்பட்டு வருவார். அல்லேலூயா. புரியுதா புரியலையா? எனக்கு பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு நான் அடுத்தவனுக்கு எப்படி ஜெபம் பண்ண முடியும்னு கேட்க கூடாது. புரிஞ்சுக்கல? எனக்கு பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் ஒரு போதகர் வாங்க எல்லாம் சேர்ந்து செபிக்கணும் பொழுது அது கலந்து கொண்டால் நம்மளுக்கு விடுதலை உண்டாகும், கலந்து கொள்வதற்கு விடுதலை உண்டாகும். அது அந்த சத்தியத்தை நல்லா தெரிஞ்சுங்க. முழுமை வர முடியாது. உங்களுக்கு மனைவி பிள்ளைகள் தொழில் துறை இருக்கு, வருமானம் இருக்கு, அதை விட்டுட்டு அடுத்த நாள் உங்களுக்கு கூப்பிட மாட்டாங்க வேலைக்கு, அதெல்லாம் இருக்கு. ஒரு நாள் சனிக்கிழமை விடுமுறை, சரி வந்து இங்கே கலந்துக்கிட்டா இதற்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கடந்து வரும். அல்லேலூயா.